இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் ஆலோசனை கூட்டம். உயர்கல்வியை மேம்படுத்துவது தொடர்பாக அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆலோசனை. கூடுதல் தொகுதிகள் ஆட்சியில் பங்கு என்று ஆசை காட்டி திமுக அணியை உடைக்க முயன்றனர் என்று திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன்னை ஒரு துருப்புச்சீட்டாக வைத்து திமுக கூட்டணியை உடைத்து விடலாம் என்று கணக்கு போட்டவர்கள் தோற்று போயுள்ளனர் என்றும் விமர்சனம். ஆட்சியிலே பங்கு தர முடியும், நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள். சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுத்ததில்லை. அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இல்லை. அசைத்து பார்த்தார்கள், அசைக்க முடியவில்லை. வளைந்து கொடுப்பதனால் முறித்துவிட முடியும் என்று முயற்சித்து பார்த்தார்கள். வளைந்து கொடுக்கிற எல்லாம் முறிந்து விடாது, அப்படி அது பலவீனமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார்கள். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தவேக தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடிய விஜய். பாமக தலைவர் குறித்த தன்னுடைய அறிவிப்பில் எந்த மாற்றமும் இல்லை. தன்னை சந்திக்க வந்த நிர்வாகிகளிடம் பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். ராமதாஸ் உடனான போக்கு குறித்த கேள்விக்கு இது எங்கள் உட்கட்சி விவகாரம் என்று அன்புமணி ராமதாஸ் பதில். நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம் என்றும் பேட்டி. இருக்கின்றோம். அடுத்து நீங்க நிச்சயமா என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க கேட்கிற கேள்விக்கு இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம், இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் முகுந்தன் சந்திப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையேயான விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை. பாமக தலைவர் விவகாரத்தில் நல்ல அறிகுறி தெரிகிறது, விரைவில் நல்ல செய்தி வரும். தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் சந்தித்த பின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. பாஜக அதிமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். செய்தியாளர்களின் கேள்விக்கு வழக்கம் போல் சிரித்தபடி நழுவிச் சென்றார். பாஜக அதிமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, தமிழக மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அவங்களுடைய கொள்கை அவங்களுக்கு, எங்களுடைய கொள்கை எங்களுக்கு. எங்களுக்கு தேவை இந்த தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடாதுதான் எங்களுக்கு. அதுக்கு நீங்கள் கூட்டணி வந்தாலும் உங்களையும் சேர்த்துக்கிறோம். சந்தர்ப்பாத கூட்டணி இல்லை, தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த கூட்டணி.
எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்வது கண்ணியமாகவும் நாகரிகமாகவும் இருக்காது. அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வைத்துள்ளது குறித்த கேள்விக்கு சீமான் பதில். அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அது அதிமுக இல்லை, அது திமுக இல்லை, ரெண்டும் ஒரே தான். பார்ட்டி சேஞ்சு, நோ பாலிசி சேஞ்சு. இங்கே கொடியில் அண்ணா இருக்க மாட்டார், அங்கே இருப்பார், அவ்வளோதான். எல்லாவற்றுக்கும் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது கண்ணியமாகவோ அது நாகரிகமாகவும் இருக்காது. போக்சோ வழக்கில் மதபோதகர் ஜான் ஜெபராஜுக்கு வருகின்ற 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கோவை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி உத்தரவு. தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் அமல். 61 நாட்களுக்கு தடை நீடிக்கும் என்பதால் மீன்களின் விலை உயர வாய்ப்பு. கர்நாடகாவில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 32% இருந்து 51% உயர்த்த மாநில அரசு திட்டம். ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு 51% இருந்து 85% உயர வாய்ப்பு. இந்தியா மார்ட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் 6 இயக்குநர்களுக்கு தமிழக போலீசார் நோட்டீஸ். தடை செய்யப்பட்ட மருந்துகள் இந்தியா மார்ட் நிறுவனம் மூலம் விற்பனை என புகார். சித்திரை விஷு கனி தரிசனத்தை முன்னிட்டு சபரிமலை கோயில் நடை திறப்பு. காலை முதல் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படவுள்ள நிலையில் ஐயப்பனை காண குவிந்து வரும் பக்தர்கள். விசா அனுமதி காலம் முடிந்தும் தங்கியிருப்பவர்களுக்கு அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை மீண்டும் எச்சரிக்கை. அனுமதி காலம் முடிந்து அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்கள் தாமாகவே வெளியேறுமாறு அந்நாட்டு அரசு உத்தரவு. டெல்லி அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்த மும்பை அணி. நேற்றைய லீக் ஆட்டத்தில் 12 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி த்ரில் வெற்றி. ஐபிஎல் தொடரின் 28வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. ராஜஸ்தான் ராயல்ஸை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 30வது லீக் ஆட்டம். சென்னை லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாடியில் இருந்து ரசிகர்களை நோக்கி கையசைத்த நடிகர் விஜய். தாவேக கொடியுடன் காத்திருந்த ரசிகர்கள் விஜயை பார்த்து உற்சாகம்.